ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இங்கிலீஷ் ஒர்க் புக்கு டேர்ம் 1 4th ஸ்டாண்டர்டோட இது 2026-27. இப்போ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மை நியூ வேர்ல்டு ரைட் த நேம் ஆஃப் ஈச் பிக்சர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிக்சர்ஸ் கொடுத்துட்டு அந்த பிக்சர்ஸோடைய நேம் எழுதணும். இங்கே பாருங்கள், நெஸ்ட் கொடுத்துருக்காங்க, NEST நெஸ்ட்டு. டாப், பம்பரத்தோட பேர் இங்கிலீஷில் டாப்பு. தென் பேரட், ஆரஞ்ச், எலிஃபெண்ட், டைகர், டாக், கோட், டேப். முடிஞ்சு. ரைட் எனி 3 வேர்ட்ஸ் யூஸிங் த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த பிக்சர். இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த பிக்சரை வச்சு 3 வேர்ட்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? பென்னோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் P. அப்போ P யூஸ் பண்ணி 3 வேர்ட்ஸ் இங்கே யூஸ் பண்ணும். பென், பேரட், பிக்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், கேட். இந்த கேட்டோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் C. அப்போ C யூஸ் பண்ணி 3 வேர்ட்ஸ் எழுதணும். கேட், கவ், கண்டென்ட். அடுத்தது பாருங்கள், இது வந்து கைட். கைட்டு, அப்போ கே தான் இதோடைய ஃபர்ஸ்ட் வேர்ட், ஃபர்ஸ்ட் லெட்டர். அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு 3 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும். ஸோ கைட், நோ, கங்காரு. அடுத்தது பாருங்கள், ரைட் அ சென்டென்ஸ் அபவுட் ஈச் பிக்சர். ஒவ்வொரு பிக்சரை பற்றியும் சென்டென்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், ஆப்பிள் கொடுத்துருக்காங்க. ஆப்பிளை வச்சு ஒரு சென்டென்ஸ். அண்ட் ஆப்பிள் அ டே கீப்ஸ் தி டாக்டர் அவே. ஸோ அந்த இடத்துல எஸ் வந்து மிஸ் பண்ணியாச்சு. எஸ் அப்படின்னு சொல்லி எழுதணும். An apple a day keeps the doctor away. அடுத்தது fan. The fan is an electrical device. The fan is an electrical device. Feather. The feather is beautiful. BEAU TIFUL. Beautiful. Next, fill in the blanks with the correct word. இப்போ இங்கே வந்து நமக்கு இந்த வேர்ட்ஸ்க்கான பிக்சர்ஸை கொடுத்துருக்காங்க. கேர்ள், கேட், ரோஸ், பட்டர்ஃப்ளை, டாக், பிளான்ட்டு. ஸோ இந்த இடத்துல ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அந்த பேராகிராஃபில் இந்த பிக்சருடைய வேர்ட் எப்படி எக்ஸாக்டாக நம்ம மேட்ச் பண்ணுறோன்றது தான் இது. ஸோ தேர் இஸ் அ பியூட்டிஃபுல் ரோஸ். தெர் இஸ் அ பியூட்டிஃபுல் ரோஸ். பியூட்டிஃபுல் பட்டர்ஃப்ளை கூட நம்ம சொல்லலாம். ஆனால் இங்கே மற்ற இடத்துக்கு ஃபில் பண்ணுறப்ப நம்மளுக்கு சாய்ஸ் இருக்காது. ஸோ தெர் இஸ் அ பியூட்டிஃபுல் ரோஸ் இன் த கார்டன். த கேர்ள் வாட்டர்ஸ் த ரோஸ் பிளான்ட். ஷீ சீஸ் அ பட்டர்ஃப்ளை இன் த கார்டன். இட் ஃப்ளைஸ் ஃப்ரம் ஒன் பிளான்ட் டு த அதர். The gate of the garden is open. Open gate தானே கொடுத்துருக்காங்க. A small dog walks into the garden. The girl and the dog play in the garden. அவ்வளோதான். இது வந்து fill in the blanks with the correct word. அடுத்து 1.5 பாருங்கள். Tick the name of each picture and write it. ஸோ இங்கே பாருங்கள், this is a பைனாப்பிள். ஸோ பைனாப்பிளா பப்பாயாவான்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல பைனாப்பிள் அப்படிங்கிறதால பைனாப்பிளை டிக் பண்ணியிருக்கோம். அண்ட் திஸ் இஸ் அ கங்காரு. கங்காரு லெப்படா கங்காருவா? ஸோ கங்காரு தான் இது. ஸோ கங்காரு டிக் பண்ணியாச்சு. திஸ் இஸ் அ பீகாக்கா பீஜியனான்னு கேட்டிருக்காங்க. திஸ் இஸ் அ பீஜியன். ஸோ பீஜியனை டிக் பண்ணியாச்சு. தென் ரீட் அண்ட் மேட்ச். பட்டர்ஃப்ளை, பேரட், ஜாக் ஃப்ரூட், எலிஃபென்ட், ஹென். ஸோ அதை பற்றின கேரக்டரிஸ்டிக்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ பட்டர்ஃப்ளை, இட் இஸ் அ பிக் அண்ட் ஹேஸ் தார்ன்ஸ் அவுட் சைட். இது எதுக்கு வரும்? ஜாக் ஃப்ரூட் தான் பெருசாக இருக்கும் அண்ட் முள்ளாக இருக்கும், தார்ன்ஸ் அவுட் சைடில் இருக்கும். அடுத்தது இட் லேஸ் எக்ஸ். எது வந்து எக்ஸை லே பண்ணும்? ஹென். ஹென் தான் வந்து முட்டை போடும். இட் ஹேஸ் மெனி கலர்ஸ் ஆன் இட்ஸ் விங்ஸ். யாருக்கு நிறைய கலர்ஸ் இருக்கும்? பட்டர்ஃப்ளைக்கு. இட் ஹேஸ் அ ரெட் பீக். யாருடைய பீக்? அந்த அழகு வந்து ரெட் கலரில் இருக்கும். பேரட். இட் ஹேஸ் அ ரெட் பீக். இட் ஹேஸ் அ லாங் ட்ரங்க். லாங் ட்ரங்க், தும்பிக்கை யாருக்கு இருக்கும்? எலிஃபெண்ட். ஓகேங்களா? கரெக்டாக மேட்ச் பண்ணிடணும். ரீட் அண்ட் டிக் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். இப்போ பாருங்கள், இங்கே வந்து லயனோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. இங்கே லயன் பற்றியும் டைகர் பற்றியும் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கரெக்டான அந்த பிக்சருக்கு ஏற்ற சென்டென்ஸை தான் நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ இட் இஸ் அ லயன், இட் லிவ்ஸ் இன் த ஃபாரஸ்ட். இட் இஸ் அ லயன், இட் லிவ்ஸ் இன் த ஃபாரஸ்ட். நெக்ஸ்ட் பாருங்கள், இது வந்து ஒரு ஈகிள், கழுகு. அப்போது இட் இஸ் அன் ஈகிள், இட் ஃப்ளைஸ் ஹை. இங்கே வந்து பீகாக்குன்னு கொடுத்துருக்காங்க. அது பீகாக்கே இல்லை. அப்போ இது என்னது? ஈகிள் தான். ஸோ இதில் லயனு ஈகிள் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரிஞ்சாலே ஈஸியாக டிக் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு, இட் இஸ் அ செர்ரி, இட் இஸ் ரெட். செர்ரி ரெட் கலரில் இருக்குது. ஏன்னா இதுலேயும் செர்ரி தான் போட்டிருக்காங்க. பார்த்த உடனே இது பண்ணிடக்கூடாது. இப்போ இங்கே ப்ளூன்னு கொடுத்துருக்காங்க. ப்ளூ கலர் கிடையாது, இது வந்து ரெட் கலர். அடுத்தது இட் இஸ் அ டெய்ஸி, இட் இஸ் பிங்க். இட் இஸ் அ டூலிப், இட் இஸ் பிங்க். இதில் எதுனா இது வந்து டூலிப் தான் இந்த ஃப்ளாரோட நேமு. டெய்ஸியும் ஒரு பிங்க் கலரில் தான் இருக்கும், ஆனால் இது வந்து டெய்ஸி கிடையாது. ஸோ இட் இஸ் அ டூலிப், இட் இஸ் பிங்க் அப்படின்னு சொல்லி தரணும். நெக்ஸ்ட்டு, ரைட் 3 sentences about the picture. The beautiful bird, peacock. It is the national bird of India. It flies high up in the tree. 3 சென்டென்ஸ் எழுதியாச்சு. அடுத்தது ஃபாலோ த பேட்டர்ன் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஸோ 3 லெட்டர் வேர்டு ஆன்னு சொல்லிட்டு முடியணும். இது இடி, எட்டுன்னு முடியணும். இது இக்னு முடியுது. இது ஆப்னு முடியணும். ஸோ கேன், ஃபேன், ரேன், பேன், மேன். பெட், கெட், ஜெட், மெட், லெட். பிக், டிக், ஃபிக், பிக், விக். காப், பாப், டாப், மாப், ஹாப். ரீட் த ஃபாலோயிங் அண்ட் கம்ப்ளீட். ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு வேர்டு, அடுத்தது 2 வேர்டு, 3 வேர்டு, 4 வேர்டு, 5 வேர்டு, லாஸ்ட்டாக
இது என்ன வேர்டோ அதை தான் நம்ம எழுதணும். ஸோ அதுக்கு தான் இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஐ I like to eat, I like to eat a cake. There is a small blue fish. I can see a brown fox. Next பாருங்க, read and match the sentence to the picture. Mala can sing sweet songs. அப்போ யாரு? இங்கே இவங்க தான் பாடுறாங்க. ஸோ அது கூட மேட்ச் பண்ணும். The cat walks on the wall. கேட் எங்கே வாக் பண்ணுது? வாலில். அப்போ இந்த கேட்டு தான் வாலில் வாக் பண்ணுது. த கேட் வாக்ஸ் ஆன் தி வால். த பாய்ஸ் ப்ளே வித் அ பேட் அண்ட் பால். பாய்ஸ் எதை வச்சு விளையாடுறாங்க? பேட் அண்ட் பால் வச்சு விளையாடுறாங்க. அ crane ஹேஸ் லாங் லெக்ஸ். இந்த க்ரெயினுக்கு லெக்ஸு ரொம்ப லாங்காக இருக்குன்னு சொல்கிறோம். பீஸ் லிவ் இன் அ ஹைவ். பீஸ் வந்து ஹைவ், தேன் கூட்டில் வாழும். ஸோ அது பீ ஹைவ்னு சொல்லுவோம். ஸோ ஹைவ் கரெக்ட். fill in the blanks. The boy listens to a music. பாய் மியூசிக்கு லிசன் பண்ணுறான். அ கேட் ஸ்லீப்ஸ் ஆன் த சோஃபா. கேட்டு சோஃபா மேலே தூங்குது. த பாய் வியர்ஸ் அ ரெட் டிஷர்ட். பாய் ரெட் டிஷர்ட் வியர் பண்ணியிருக்கான். அ ப்ளூ டேஷ் இஸ் இன்சைட் தி பவுல். அ ப்ளூ ஃபிஷ் வந்து இன்சைட் தி பவுல். தட் இஸ் அ எல்லோ லேம்ப் இன் த ரூம். இந்த ரூமில் எல்லோ கலர் லேம்ப் இருக்குது, தெரியுதுங்களா? அ டாக் சிட்ஸ் ஆன் த ப்ரௌன் சேர். டாக் வந்து இந்த ப்ரௌன் சேரில் உட்காந்துட்ருக்கு. நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். டிக் த ஆக்டிவ் ஒன்ஸ் அண்ட் கிராஸ் த லேசி ஒன்ஸ். நிலா ரைட்ஸ் அ பைசைக்கிள். அப்போ ஆக்டிவாக இருக்கா, டிக் பண்ணிடுறோம். குணா ஸ்லீப்ஸ் ஆல் டே. இங்கே என்ன ஆகுது? தூங்கிட்டே இருக்கான் எல்லா நாள் முழுக்க. அப்போ அங்கே இடத்துல நம்ம க்ராஸ் பண்ணணும். டேவிட் ரன்ஸ் ஃபாஸ்ட் இன் அ பார்க். அப்போது ஆக்டிவாக இருக்கான். கமலா வாட்டர்ஸ் தி கார்டன். அதுவும் ஆக்டிவான ஒர்க் தான். சோனா பிளேஸ் கேம்ஸ் ஆன் மொபைல் ஃபோன்ஸ். அது வந்து இட்ஸ் அ லேசி. கேம்ஸை வெளியில் போயிட்டு நம்ம விளையாடணும், மொபைலில் ப்ளே பண்ணுறது தப்பு. ஷேர் த சென்டென்ஸ் விச் இஸ் நாட் ரிலவென்ட் டு த பிக்சர். இந்த பிக்சருக்கு ரெலவெண்ட்டாக இல்லாததை ஷேட் பண்ணும். இட் இஸ் அ டெலிஃபோன். கண்டிப்பாக இது டெலிஃபோன் தான். வி டேக் ஃபோட்டோஸ் வித் இட். எப்படி? மொபைல் ஃபோனாக இருந்தால் நம்ம கேமரா இருந்துச்சுன்னா ஃபோட்டோ எடுக்கலாம். பட் இது வந்து நமக்கு டெலிஃபோன், ஸோ நம்ம ஃபோட்டோ எடுக்க முடியாது. அப்போ அதை ஷேட் பண்ணும். பீப்புள் யூஸ் இட் டு டாக். கண்டிப்பாக. இட் இஸ் அ மெஷின். ரோபோட். கண்டிப்பாக இட் இஸ் அ மெஷின் தான். இட் லுக்ஸ் லைக் அ ஹியூமன். கண்டிப்பாக ஹியூமன் மாதிரி தான் இருக்குது. இட் ஈட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் வாட்டர். இது தப்பு. ரோபோட் வந்து ஃபுட்டோ இல்லை தண்ணியோ குடிக்காது. அப்போ இதை ஷேட் பண்ணும். திஸ் இஸ் அ மேஜிக் ஷோ. இது ஒரு மேஜிக் ஷோ தான். த மெஜிஷியன் வியர்ஸ் அ ஹேட். மெஜிஷியன் வந்து கண்டிப்பாக ஹேட்டு போடுவார். அ ஃபார்மர் டஸ் ட்ரிக்ஸ் இன் த ஷோ. ஃபார்மர் வந்து ட்ரிக்ஸ் பண்ணுவாரா? இல்லை, மெஜிஷியன் தான் ஷோவில் ட்ரிக்ஸ் பண்ணுவார். ஸோ இது வந்து ஃபார்மர்னு கொடுத்ததால இதை நம்ம ஷேட் பண்ணுறோம். இது எல்லாமே நாட் ரிலவென்ட் டு த பிக்சர். இந்த பிக்சருக்கும் இந்த சென்டென்ஸ்க்கும் சம்மந்தம் இல்லை. அப்போது இந்த பிக்சருக்கு இது வந்து தப்பு. அதை தான் நம்ம ஷேட் பண்ணி வச்சுருக்கோம். சூஸ் த கரெக்ட் வேர்ட் அண்ட் கம்ப்ளீட் தி சென்டென்ஸ். த சவுண்ட் ஆஃப் த குக்கு இஸ் pleasant. PLEASANT. Children enjoy the tricks. TRICKS of the magician. Machines can do any work easily and quickly. MACHINES. Madhi writes her homework in the evening. Homework HOME வரணும். இங்கே HOEM போட்டிருக்கிறதால இது தப்பு. The robot looks like a human. ROBOT. Choose and write the correct sentence for the picture. Amala is an active girl. She dries the clothes. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அமலா இஸ் அன் ஆக்டிவ் கேர்ள். ஷீ ட்ரைஸ் தி கிளாத்ஸ். குட்டி இஸ் அ லேசி பாய். ஹீ ஸ்லீப்ஸ் ஆல் த டே. இங்கே இவன். அடுத்தது நிவன் இஸ் அ லேசி பாய். ஹீ டஸ் நாட் கீப் ஹிஸ் ரூம் க்ளீன். இவனோட ரூம் வந்து க்ளீனாக வைக்கல. ஸோ இந்த 4 பிக்சருக்கும் ஏற்ற இந்த 4 செட் ஆஃப் சென்டென்ஸும் எழுத சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ராகுல் இஸ் அன் ஆக்டிவ் பாய். ஹி பிளேஸ் ஃபுட்பால் எவ்ரிடே. அப்போது அதுதான் இங்கே எழுதும், அந்த 2 சென்டென்ஸு. ஸோ நிறைய பிள்ளைங்க இந்த கேபிட்டல் லெட்டர் எழுதுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, மறந்து போயிடுறாங்க. ஓகே, அடுத்தது இவன் வந்து தூங்கிட்டே இருக்கான் இல்லையா? குட்டி இஸ் அ லேசி பாய். ஹி ஸ்லீப்ஸ் ஆல் டே. நிவன் இஸ் அ லேசி பாய். ஹி டஸ் நாட் கீப் ஹிஸ் ரூம் க்ளீன். அமலா இஸ் அன் ஆக்டிவ் கேர்ள். ஷீ ட்ரைஸ் தி கிளாத்ஸ். Okay. Rearrange the words to frame a sentence. Yamuna and girl is active. Yamuna is an active girl. Give flowers smell pleasant. Flowers give a pleasant smell. He ashamed felt is for action. He felt ashamed for his action. Many magician does the tricks. The magician does many tricks. அடுத்தது short and write the sentence under active and lazy. இதில் வந்து நமக்கு we have 10 சென்டென்ஸ் இருக்குது. இதில் 5 சென்டென்ஸ் ஆக்டிவ் சென்டென்ஸ், 5 சென்டென்ஸ் லேசி சென்டென்ஸ். இதை நம்ம சார்ட் அவுட் பண்ணி எழுதணும். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு சீமா வாஸ் அ லேசி கேர்ள். லேசின்றப்பே தெரிஞ்சிச்சு அது லேசி. கவிதா கெட்ஸ் அப் ஏர்லி இன் த மார்னிங். அப்போ அது ஆக்டிவ். ஷி ஆல்வேஸ் புட்ஸ் ஹர் திங்ஸ் பேக் இன் த பிளேசஸ். அப்போ அது ஆக்டிவ். சீமா கெட்ஸ் அப் லேட் இன் த மார்னிங். இது லேசி. ஷி பிளேஸ் ஆன் மொபைல் ஃபோன். அதுவும் லேசி தான்.
ஷி நெவர் புட்ஸ் ஹர் திங்ஸ் பேக் இன் த பிளேசஸ், அதுவும் லேசி தான். ஷி பிளேஸ் இன் த ஈவினிங், அது ஆக்டிவ். கவிதா வாஸ் அன் ஆக்டிவ் கேர்ள், அப்போ இங்கே ஆக்டிவ்னே வருது, ஸோ அது ஆக்டிவ். ஷி கீப்ஸ் ஹர் ஹவுஸ் க்ளீன், அதுவும் வந்து ஆக்டிவ். ஷி கீப்ஸ் ஹர் பிளேஸ் அன்டைடி, அது லேசி. Then read the passage and answer the questions. In the passage படிச்சு answer the questions ன்னு சொல்லியிருக்காங்க. Nisha is an active girl. She is a football player. She gets up early in the morning. She goes to the ground for practice. She loves to do many activities like jumping, skipping and cycling. Every day she runs more than 5 kilometers. She does not like to watch TV for a long time. In the evening, she plays football with her friends. She is one of the best players in her school team. Her team has won many matches. இப்போ இங்கே read and tick the correct sentence. நிஷா இஸ் அ கிரிக்கெட் பிளேயர். கிரிக்கெட் பிளேயரா, பேஸ்கெட் பிளேயரா, இல்லை ஃபுட்பால் பிளேயர். ஸோ அதை டிக் பண்ணும். வித் சென்டென்ஸ் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிஷா கோஸ் ஃபார் ரன்னிங் எவ்ரிடே. ஷி கோஸ் ஃபார் ரன்னிங்கா, இல்லை, அப்போ அது வந்து தப்பு. த சென்டென்ஸ் இஸ் நாட் கரெக்ட். நிஷா டஸ் நாட் லைக் டு வாட்ச் டிவி ஃபார் அ லாங் டைம். கண்டிப்பாக ஷி டஸ் நாட் லைக் டு வாட்ச் டிவி ஃபார் அ லாங் டைம், அது கரெக்ட். நிஷா வாட்சஸ் ஃபுட்பால் மேட்சஸ் அட் ஹோம் வித் ஹர் பேரண்ட்ஸ். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ராங் தான். நிஷா வாட்சஸ் ஃபுட்பால் மேட்சஸ் அட் ஹோம் வித் ஹர் பேரண்ட்ஸ். இங்கே நாட் கரெக்டுக்கு தான் டிக் போடணும். ஸோ இங்கே எது வந்து நம்மளுக்கு நாட் கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரிடே ஷி ரன்ஸ் மோர் தென் 5 kilometers. ஓகே, அப்போ நிஷா கோஸ் ஃபார் ரன்னிங் எவ்ரிடே, இது கரெக்டு தான். இது கரெக்டு, இதுவும் கரெக்டு, இதுதான் வந்து தப்பு. ஸோ இதை தான் நம்ம டிக் பண்ணோம். ஏன்னா நிஷா வாட்சஸ் ஃபுட்பால் மேட்சஸ் அட் ஹோம் வித் ஹர் பேரண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பட் நிஷா வந்து என்ன பண்ணுவான்னா, ஷி பிளேஸ் ஃபுட்பால் வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸு. ஓகேங்களா, இந்த சென்டென்ஸ் வந்து தப்பு. ஹவு டு யூ நோ தட் நிஷா இஸ் நாட் அ ஆக்டிவ் லேசி கேர்ள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷி டஸ் மோர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இல்லையா, ஸோ அதனால் அவள் வந்து லேசி கேர்ளாக இல்லை அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்ட்ரெலாம் போடக்கூடாது. நெக்ஸ்ட், டிக் த ஆப்போசிட் ஆஃப் த வேர்ட் ஆக்டிவ். ஆக்டிவ்க்கு ஆப்போசிட் என்ன வரும்? லேசி. ரீரைட் த கரெக்ட் சென்டென்ஸ். நிஷா பிளேஸ் ஃபுட்பால் வித் ஹர் சிஸ்டர். நிஷா பிளேஸ் ஃபுட்பால் வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது டோட்டலி ராங்கு. இது எப்படி வரும்னா, நிஷா பிளேஸ் ஃபுட்பால் வித் ஹர் friends. Okay, next, listen to the story and read it. The trick robot. Vicky was a small boy. Vicky did not do his homework on time. He did not put his things back in their place. He did not do any work. He sat on the sofa. He always watched TV. He slept on his bed all day. He was a lazy boy. Vicky's father was unhappy. He did not want Vicky to be lazy. He wanted Vicky to be active. Vicky wanted a robot to do his work. He asked his father to get him a robot. His father had an idea. He bought Vicky a trick robot. Vicky was excited. He wanted the robot to do his work. ஸோ விக்கி வந்து, ப்ளீஸ் மேக் மீ சம் ஃபுட்னு கேட்குறான். ரோபோட், ஐ டு நாட் ஈட் ஃபுட், ஐ கான்ட் மேக் இட். விக்கி, ப்ளீஸ் க்ளீன் மை ரூம் நவ். ரோபோட் என்ன சொல்லுது? நோ, ஐ கான்ட் க்ளீன் யுவர் ரூம். விக்கி, ஐ எம் ஹங்க்ரி, ப்ளீஸ் மேக் மீ அ கப் ஆஃப் டீ. ரோபோட், ஐ டோன்ட் நோ ஹவு டு மேக் டீ. விக்கி, ஐ வாண்ட் யூ டு சார்ஜ் மை ஃபோன். ரோபோட் என்ன சொல்லுது? நோ, ஐ கேனாட் டூ தட். யூ மஸ்ட் சார்ஜ் மை பேட்டரி நவ். விக்கி, ஐ எம் போர்ட், ப்ளே மீ அ ப்ளசன்ட் சாங். ரோபோட் சொல்லுது, குட் ஐடியா, வை டோன்ட் யூ ப்ளே மீ அ ப்ளசன்ட் சாங். விக்கி வாஸ் ஆங்க்ரி வித் த ரோபோட். எது சொன்னாலும் ஏதாவது சொல்லிட்டே இருக்கு, அவனுக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை. ஸோ விக்கி என்ன சொல்கிறான்னா, டேட் செல் திஸ் ரோபோட் நவ். ரோபோட், எஸ், செல் மீ டு அன் ஆக்டிவ் பர்சன். ஐ do not want to be with a lazy person. விக்கி வாஸ் ashamed. அவனுக்கு ரொம்ப அஷேமாயிடுச்சு. விக்கி, ஓ, இஸ் that why you did not do my work? I'm sorry, I will do my own work. Father, I do not need a robot. Father was happy, his idea worked. அதுதான் அவர் வாங்கி கொடுத்த அந்த ட்ரிக் ரோபோட். Read and write the appropriate sentence for each character. Make me some food. யார் சொன்னது?
விக்கி சொன்னது இல்லைங்களா? ஸோ மேக் மீ சம் ஃபுட். ஐ கான் க்ளீன் யுவர் ரூம். ரோபோட் சொல்லிச்சு. க்ளீன் மை ரூம் நவ். விக்கி. ப்ளே மீ அ ப்ளசன்ட் சாங். விக்கி. ஐ டோன்ட் நீட் அ ரோபோட். விக்கி. I don't eat food. Robot. You must charge my battery now. Robot. I want to charge my phone now. Vicky. Sell me to an active person. Robot. I don't want to be with a lazy person. Robot. Then take the correct picture for the sentence. It is a machine. It works fast. It washes our clothes. ஸோ இது வந்து மிஷின், இது ஒர்க் பண்ணும் ஃபாஸ்ட்டாக, அண்ட் இது நம்மளுடைய கிளாத்ஸை வாஷ் பண்ணும். கரெக்ட். ரவி brought a நியூ பைசைக்கிள். ரவி என்ன வாங்கினா? புது பைசைக்கிள் வாங்கினா. இட் வாஸ் ப்ளூ. ரவி ஃபெல்ட் எக்ஸைட்டட். ஸோ ப்ளூ பைசைக்கிள் ரவி வாங்கினா எக்ஸைட்டட். அது இந்த சென்டென்ஸ் தான் வரும். த டாக் இஸ் ஹங்க்ரி. த பிளேட் இஸ் எம்டி. த டாக் வெயிட்ஸ் ஃபார் இட்ஸ் ஃபுட். இங்கே தூங்குது, இங்கே விளையாடுது, ஆனால் இங்கே தான் இதோடைய பிளேட் வந்து எம்டியாக இருக்குது, ஹங்க்ரியாக இருக்குது, ஃபுட்டுக்காக வெயிட் பண்ணுது. ஸோ இது choose and fill the sentence. Fill in the blanks. Pleasant, excited, charge, machines, hungry. Madhi was hungry, so she ate the food quickly. Vinod forgot to charge his mobile phone. Machines make our lives easy. Banu felt excited to see her new dress. It was pleasant, Pleasant, to sit under the tree. Circle the correct opposite to the underlined word. இங்கே வந்து சர்க்கிள் பண்ணும். ஆக்டிவ்னா லேசி, இதை சர்க்கிள் தான் பண்ணணும், டிக் பண்ணக்கூடாது. ஆப்போசிட் வேர்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எனர்ஜெட்டிக் கிடையாது. பாண்டி ஃபெல்ட் எக்ஸைட்டட் டு ஃப்ளை கலர்ஃபுல் பலூன்ஸ். எக்ஸைட்டட்னா என்னது? ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது. ஆனால் இங்கே ஆப்போசிட் கேட்டிருக்கிறதால சேட். இட் ஹேட் அ ப்ளசன்ட் ட்ரீம் லாஸ்ட் நைட். ஐ ஹேட் அ ப்ளசன்ட் ட்ரீம் லாஸ்ட் நைட். ப்ளசன்ட்னா என்னது? ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்டான. ஆனால் இங்கே ஆப்போசிட் கேட்குறாங்க இல்லையா? ஸோ ப்ளசண்ட்டுக்கு ஆப்போசிட் பேட். த ஃபார்மர் சோல்டு ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் இன் தி மார்க்கெட். சோல்டுன்னா என்னது? வித்தார். அப்போது இதுக்கு என்ன ஆப்போசிட்? பாட், வாங்கினாரு அப்படின்னு. நெக்ஸ்ட்டு, மேக் 2 sentences using the words given in the table. I likes to eat ice cream. தப்பு. He does not watch television. I like. He likes. இங்கே டஸ்ஸே வராது. இங்கே வந்து ஹீ பக்கத்தில் தான் லைக்ஸ் வரும். ஹீ லைக்ஸ் டு ஈட் ஐஸ்கிரீம். I do not watch television. I do not watch television. அடுத்தது, rewrite each sentence using the correct meaning of the underlined word. Vikram feels pleasant to listen to music. Pleasant அப்படின்னா என்ன சொல்லலாம்? ஹாப்பின்னு சொல்லலாம். ஸோ ஹாப்பி. எக்ஸைட்டட், ஈகர். அடுத்தது ஆக்டிவ், பிஸி. க்ளீன் அப்படின்னா ஓகே, நீட்லி. லேசி, லேசினா ஐடல். ஓகே. Frame a sentence on your own for each word. Active. Ravi is an active boy. Hungry. I am hungry. Homework. I finished my homework. Pleasant. It is a pleasant day. Pleasant. Pleasant day. Read the passage and answer the questions. In the passage படிச்சுட்டு answer பண்ணும் questions. Neela. Why is Neela an active girl? She always wakes up early and does all her work by herself. அதனால தான் she is active. Who helps Leela to become active? லீலாவுடைய சிஸ்டர் தான். ஓகேவா? Write the opposite words from the passage. Late, early, active, lazy. What makes their mother happy? Neela and Leela are active. This makes their mother happy. Now line command. Her rewrite the sentence correctly. Her mother scolds Leela to be active like her sister. Her mother advises Leela to be active like her sister. Okay.
Next, read and write. Vicky wants the robot to make some food, but the robot did not do that. Vicky wants the robot to clean his room, but the robot did not do that. Vicky was hungry. He wants the robot to make him a cup of tea, but the robot did not know how to make tea. Create a dialogue between Vicky and robot from the above passage. Vicky, robot, make some food for me. Okay. Sorry, I can't make food. ப்ளீஸ் க்ளீன் மை ரூம் அப்படின்னு சொல்கிறப்பையும் ரோபோட் என்ன சொல்லுது, சாரி ஐ கான்ட் க்ளீன் யுவர் ரூம், ப்ளீஸ் மேக் மீ அ கப் ஆஃப் டீ. சாரி ஐ டோன்ட் ஐ டோன்ட் நோ ஹவு டு மேக் டீ அப்படின்னு சொல்லிடுது. நெக்ஸ்ட்டு மை ஜேர்னல். I am Kanmani. I get up early in the morning. I do my work myself. I keep my things in their place. I keep the room neat and clean. I help my family members and friends. I do my homework in the evening. I am an active girl. Now you write about yourself in the given space சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து உங்களுடைய நேம் நீங்கள் எழுதிக்கலாம். I am T. Nandini. I get up early in the morning. I do my work myself. I keep the room neat and clean. I am an active girl. ஸோ இதோட வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் லெசன் கம்ப்ளீட் ஆகுது. நியர்லி 16 பேஜஸ். இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் புக்குக்கும் போட்டிருக்கோம், அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.